ஹிஸ்புல்லாக்களோடு முழு அளவிலான போர் ஒன்றை நிகழ்த்துவதற்கு இஸ்ரேலிய இராணுவம் தயாராகி வருகிறது. Hear real-world information instantly. News Global Library. ஹிஸ்புல்லாக்களோடு முழு அளவிலான போர் ஒன்றை நிகழ்த்துவதற்கு இஸ்ரேலிய இராணுவம் தயாராகி வருகிறது. இன்று லெபனான் எல்லையில் அதிகப்படியான பீராங்கி படைகள் குவிக்கப்பட்டு வருவது அவதானிக்கப்படுகிறது. எமது தரப்பில் அதிக இழப்புகள் ஏற்பட்டுள்ளதால் இஸ்ரேலிய படைகள் இனி இவ்யுத்தத்தை தொடர முடியாது என நெத்தன்யாகுவுக்கு இராணுவ வட்டம் தெரிவித்தும் கூட இல்லை, இவ்யுத்தத்தை நான் வென்றெடுத்து எனது சிம்மாசனத்தை காப்பாற்றுவேன் என்பது போல தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார். இஸ்ரேலின் இராணுவம் தோல்வியடைந்து விட்டோம் என வெளிப்படையாக அறிவித்தும் நெத்தன்யாகு தற்போது லெபனான் ஹிஸ்புல்லாக்களோடு மோதுவதற்கு இராணுவத்தை நிர்பந்தித்து வருவது பாரிய முட்டாள்தனம் என்றே குறிப்பிடலாம். தற்போது காசாவில் நடந்து வரும் இஸ்ரேலிய யுத்த முறையை நோக்கினால் சர்வதேச கடும் யுத்த சட்டங்களை மீறி யுத்தம் நடாத்தி வருகிறது இஸ்ரேல். அதாவது ஹமாஸ் போராளிகள் காணப்படுகின்றார்கள் என்ற பெயரில் பாடசாலைகள், பள்ளி வாயில்கள், பல்கலைக்கழகங்கள் என்றில்லாது மருத்துவமனைகள் உட்பட குழந்தைகள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கில் கொடூரமாக அழிக்கப்பட்டு வருவதை உலகமே மௌனித்து பார்க்கிறது. சர்வதேச நீதிமன்றம், ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அதிகாரம் பெற்ற சபைகள் பிறப்பித்த சட்டங்கள், கோரிக்கைகள் அனைத்தும் இஸ்ரேலுக்குள் வேடிக்கையாக ஆக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான பின்னணியில் ஹமாஸ் யுத்த முனையில் ஈடுபடவில்லை. காரணம் அவர்களது மத ரீதியான சட்டம் எனலாம். குறிப்பாக ஹமாஸின் வேண்டுகோளுக்கு ஏற்ப சியா முஸ்லிம்களான லெபனான் ஹிஸ்புல்லாக்கள் தங்களுக்குள் ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டு இயன்றளவும் பொதுமக்களை பாதிக்காத வகையிலேயே இந்த அல்-அக்ஸா வெள்ளம் என்ற சுதந்திர போரை செய்து வருகின்றனர். ஆனால் ஹிஸ்புல்லாக்களோடு நேரடி யுத்தம் ஒன்றை இஸ்ரேல் ஆரம்பித்தால் தற்போது காசாவில் இஸ்ரேல் நடாத்தி வரும் அதே போர் ஸ்டைலினையே நாம் கடைபிடிப்போம். பாடசாலைகள், சந்தைகள், பொதுமக்கள் காசாவில் கண்மூடித்தனமாக அழிக்கப்படுவது போல இஸ்ரேலும் அதே முறையில் அழிக்கப்படும். நாம் ஹமாஸை போன்று கட்டுப்பாடுகளை பேண போவதில்லை என ஹிஸ்புல்லாஹ் தலைவர் ஹசன் நஸ்ருல்லாஹ் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விட்டு வருகின்றார். காசாவில் மக்கள் அழியும் போது ஏன் இவ்வளவு பொறுமை இந்த ஹமாஸுக்கு? இதேபோல இஸ்ரேலின் பாடசாலைகளுக்கும் சந்தைகளுக்கும் ஹமாஸ் தாக்குதல் நடத்த வேண்டியதுதானே என்று ஏங்கி கண்ணீர் விட்ட மக்களின் கனவு ஒருவேளை ஹிஸ்புல்லாக்களினால் நிறைவேற போகுதேயா தெரியவில்லை. இதைதான் நாம் கர்மா என்போம். முஸ்லிம்கள் இதை பதுவா என்பார்கள்.